பிள்ளைங்களாம் அப்படி இருக்கீங்க. அம்மா மல்லி கிழங்கு இது நல்லா கழுவிட்டு அவிச்சு காட்டுறோம் பாருங்கள். இட்லி செட்டில் வச்சு உப்பு போட்டு நாங்கள் வந்து இதை மல்லி கிழங்கும்போம். உங்கள் ஒரு ஊரில் சவாரி கட்டை கிழங்கும்பாங்க. பாருங்கள் அவிச்சு காமிக்கிறேன். இல்லைங்க அப்படியே தோலோடவே இட்லி செட்டில் வச்சு அவிக்கலாம். இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டேன். கல் உப்பு போட்டு மேலே தட்டு வைக்க, துணி போடாமல் இப்படி தட்டு வச்சுக்கோங்க. நல்லா களிமண் இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி வச்சு அவிக்கணும். நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்படி நல்லா வெடிச்சிடுச்சு பாருங்கள். எடுத்து அப்படியே சர்க்கரை போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது மல்லிக்கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள்லாம் மல்லிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். மற்ற சில பேர் எங்கள் அம்மா வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கட்டை கிழங்குன்னு சொல்லுவாங்க. சீனி போட்டு பசங்களுக்கு கொடுங்க, நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க. நல்லதுங்க மல்லிக்கிழங்கு. சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.